பெருசா சிறுசா அளவு தெரியல. பின்பக்கத்துல வால் மட்டும் தான் பார்த்தேன் நான். கரெக்டாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு தான் பார்த்தேன். இதை பூரா எடுக்கணும் நம்ம. அப்போ ரொம்ப நாளாக இந்த பலகைலாம் இங்கே 2 மாதமாக இருக்குது. அது அப்படின்னாலே வந்துடுவாங்க யதார்த்தமாக வந்திருக்கலாம், இல்லைனா வந்து உள்ளே இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. குட்டி போட்டிருக்கேன். இல்லை, அங்கே 2-3 குட்டி அடித்தோம். உள்ள போறதுக்கு கேப் இருக்கு. போயிடுவான், உள்ளே போயிடுவான். நீங்கள் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? பயமா தானே? இல்லை, அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வைக்கலாமா? வராமல் இருக்கிறதுக்கு வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத இது ஓகே, இது வந்து ஓகே. இந்த தேவையில்லாமல் செங்கல் போடுவாங்க, மூடையை போட்டு வச்சுருப்பாங்க. எலித்தவளைகளை வரவிடாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டாலே பாம்பு வராமல் இருக்கும். இப்படி காட்டுறதா எலித்தவளை வரத்தான் செய்யும், எல்லாமே இருக்க தான் செய்யும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். அடியில் போயிடும். நகட்ட போயிட்டே இருக்கும் அடியில். இந்த பழம் எடுங்க. ரொம்ப உள்ள வராது. அமைதியாக இருங்க. அங்கிட்டு போடா. அவ்வளோதான். ஓகே. சரி, இருடா, பயப்படாரா. இருப்பா, ஏன்ப்பா பயப்பட? நில்லு, ரிலாக்ஸா நில்லுப்பா. சரி, நில்லு, பயப்பட. அமைதியாக இருங்க. இது ஒரு சாரப்பாம்பு பிடிச்சிருக்கோங்க. சரி, உள்ளே போ. இந்த இடம் நல்லாயிருக்கும். உள்ளே போ, தைரியமாக போகலாம். கயிறங்க. அது எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பவுட்ரு, அந்த செவரை ஒட்டி ப்ளீச்சிங் பவுட்ரு, கல் உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பழையெல்லாம் ஏற்றி அடக்கிக்குவோம். சரிங்களா? கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுட்ரு, கல் உப்பு போடுங்க.